சார் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், உறுதியை கொடுக்கணும் சார். எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா சார்? உறுதியா இருக்கு. என்ன முடிவு எடுக்கணும்? இங்கதான் கபலீகரம் பண்றதுக்கு பாஜக அல்லோடு படுதா. நான் இன்னொன்னு சொல்றேன், போறவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக போறாங்க, பல பல பிரச்சனைக்காக போறாங்க. நாளைக்கு பாஜக எதுக்குற ஒரு சக்தி வேணும். எடப்பாடி பழனிசாமி அடிமையிட்டாரு, பாஜக கிட்ட போய் எழுதி முடிச்சிட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி நம்பி பிரோஜனம் இல்லை. அதனால திமுகங்கிறதா அதாவது ஒன்று மத்திய அரசோட ஒட்டி போகணும், இல்லை மாநில அரசோட ஒட்டி போகணும். அதனால போறவங்க தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன் குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ள அவங்க திமுக கிட்ட போறாங்கிறத அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்தாரே வாங்கன்னு சொல்லி வைப்பார். எல்லாருமே, நான் பலமுறை சொல்றேன், எல்லாருமே சேகர் பாபு போலவோ அல்ல செந்தில் பாலாஜி போலவோ ஆகிவிட முடியாது. திமுகவிற்கு போறவங்க அவங்க உண்மையா உழைக்கிறாங்க, அங்க விசுவாசத்தோட செயல்படுறாங்க. அதுபோல யாரும் செயல்பட முடியாது. அவங்க இங்கேயும் உழைச்சாங்க, இருக்கிற இடத்துல விசுவாசமா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுபோல இங்க இருந்து போறவங்களுக்கெல்லாம் இவங்க எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, இவங்க இப்போ அவருக்கு ஸ்டாலின் எத்தனை ஆண்டு காலம் திமுகவில் பயணித்து வந்திருக்கும் போது எத்தனை குள்ள நரிகளை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்ப இவங்க எல்லாம் போறதை பத்தி தெரியாதா? எதுக்காக வராங்க, எதுக்காக வந்தாங்க? சுடுகாட்டு ஊழலுக்காக வந்தவர்ல இருந்து கட்டட ஊழல் வரைக்கும் போறவங்களை பார்த்தா தெரியாதா? எதுக்காக வராங்க? புனிதமடைய அது போறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றது சரிதான். நான் அதிமுகவை இப்போதைக்கு திமுகவை பொறுத்தவரை உங்க ஊருக்கு பக்கத்துல, கன்னியாகுமரிக்கு பக்கத்துல அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து KKSSR ராமச்சந்திரனில் இருந்து இங்கு இப்போ சேகர்பாபு செந்தில் பாலாஜி வரை ரகுபதி முதல் எத்தனை பேர் அதிமுகவில் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு இங்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அதனால மனோஜ் பாண்டியனுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சீட்டு, இவருக்கு வைத்திலிங்கத்துக்கு ஒரத்தநாடு தொகுதியில் ஒரு சீட்டு. ஆனால் வெற்றி பெறுவது அதனால பலம் இழக்க போறது யாரு? அவங்க தான். யாரு? வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் தான். திமுக அதிமுக தொண்டை OPS அணியில் இருந்து போனார்கள் சொல்லாதீங்க. அதிமுக தொண்டனாதான் அங்க போய் இணையறாங்க. திமுகவுக்கு பலம் மறுக்க முடியாது. ஆனா பலவீனமடையக்கூடியது எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக. நேத்து அவருக்கு பலனா யாரு சார்? வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன், JCT பிரபாகரன் அவர் தாவேக்காக்கு போயிட்டாரு. இவங்கெல்லாம் திமுக போறதுனாலையும், செங்கோட்டையன் அங்க போறதுனாலையும் அது எப்படி அதிமுக பலனாகும் சார்? அதிமுகவோட பலம் தானே அவங்க. இவங்க தஞ்சாவூர்ல இருந்தாரு, அவர் திருநெல்வேலியில இருந்தாரு, இவர் சென்னையில இருந்தாரு சொன்னா இவங்க போய்பட்ட அன்வர் ராஜா ராமநாதபுரத்துல இருந்தாரு சொல்லி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ள போகும்போது இவங்கள சார்ந்தவங்க எல்லாம் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க தொகுதி வாரியா ஓட்டு பலத்தோ திமுகவுக்கு பலப்படுத்துறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியாது. திமுக பலமாகிறது. எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் அதிமுக கரைகிறது. இதுதான் உண்மை. அது யாரை நம்பி போறாங்க? சப்பாத்தியை நம்பி தோசை போகுது. என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் சப்பாத்தியை கொண்டு வரணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இங்க தோசைக்கு தாயா மதிப்பு இருக்கு, சப்பாத்திக்கு மரியாதை இல்லையா அணுங்கிறது நாங்க தமிழர்களுடைய எண்ணம். அந்த சப்பாத்தியை இங்க எல்லா வீட்லயும் சுடணும்னு நினைச்சு எடப்பாடி பழனிசாமி மாவரைக்கிறாரு. அண்ணன் ஸ்டாலின்ல இருந்து இல்ல அண்ணன் OPSல இருந்து இந்த சப்பாத்திக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு நாங்க முடிவு எடுக்கிறோம். இதான் சார் உண்மை.